நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த ஒரு கலையின் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு என்பது, அல்லது எந்த ஒரு தத்துவத்தின் மீதும் அல்லது எந்த ஒரு இயக்கத்தின் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு என்பது, அது உண்மையில் ஒரு நெறிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், பல சமயங்களில் ஒரு சிறந்த கலாச்சார உணர்வை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நன்மதிப்பை அந்த கலையின் மீது நாம் காட்டுகிற ஆர்வம் என்பது, அந்த கலையின் மீது நாம் காட்டுகிற ஈடுபாடு என்பது, அது உண்மையில் ஒரு கலாச்சார ஒழுங்குகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் பல சமயங்களில் நம்முடைய நாட்டில் எல்லாமே ஒரு வெறியாக மாற்றப்படுகிற, அல்லது ஒரு மிகப்பெரிய பக்தியாக மாற்றப்படுகிற, அல்லது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு வழிபாட்டு ஒரு கலாச்சாரமாக மாற்றப்படுகிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒன்றை நாம் ஒரு வழிபாட்டு கலாச்சாரமாக மாற்றுகிற போது என்ன நடக்கிறது என்று பார்த்தால், நாம் அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நியாய அநியாயங்களையும் நாம் மறந்து விடுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் நாம் அதில் முக்கியமாக செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதில் நம் அறிவிற்கு புறம்பாக என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அது அனைத்தையும் நாம் செய்கிறோம். அதோடு மட்டுமல்ல, ஒரு ஃபெனட்டிக்ஸ் என்று சொல்வார்களே, ஒரு விதமான ஒரு தீவிரமான மனநிலையை வெளிப்படுத்துவது தான் ஒன்றின் மேல் நாம் காட்டுகிற உண்மையான அக்கறையை வெளிப்படுத்துவது என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஆனால் எல்லா விதமான ஈடுபாடுகளும், எல்லா விதமான ரசனைகளும், விருப்பங்களும் ஒரு மனிதரின் மீது காட்டுகிற ஒரு கலாச்சாரத்தின் மீது காட்டுகிற ஒரு நம்பிக்கையின் மீது காட்டுகிற அனைத்து விஷயங்களுமே அது சகவாழ்க்கையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அதற்கு ஒரு எல்லைகள் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாத போது அது வெறுமனே ஒரு அபத்தமான ஒரு கொண்டாட்டமாக, ஒரு அபத்தமான வழிபாடாக மாறிவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் இரண்டு ஒளிப்பதிவுகள், 2 ஆடியோ பதிவுகள் பரபரப்பாக உலவிக்கொண்டிருப்பதை பலரும் கேட்டார்கள். அது உண்மையில் ஒரு வைரல் என்று சொல்வார்கள். அப்படி ஏராளமானவரால் அது பகிரப்பட்டு அது கேட்கப்பட்ட அந்த ஆடியோவில் அப்படி என்ன இருக்கிறது என்று பார்த்தால், சில பெண்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நடிகரை பற்றி கேலியும் கிண்டலுமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது யாரோ ஒருவர் அவர்களுக்கு தெரியாமல் பதிவு செய்து அதை வாட்ஸ்அப்பில் உலவ விடுகிறார். உடனே அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அது பரவுகிறது. முதலில் அப்படி யாரோ சிலர் தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்டிருக்கிற ஒன்றை பரப்புவது என்பதே சட்டப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். அதோடு மட்டுமல்லாமல் அது மிகவும் ஒரு அறமற்ற ஒரு செயல் என்பதும் கூட என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அந்த ஆடியோ பதிவு அப்படி பரவியதோடு மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கானோர் அதை ஷேர் செய்து அதை கேட்டது மட்டுமல்ல, அதற்கு பதிலடியாக அவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய இன்னொரு நடிகருடைய ஒரு ரசிகை அவர் பேசியதாக மிக ஆபாசமான முறையில், அதாவது முந்தைய பதிவை பேசியவர்கள் எந்த நடிகரின் ஆதரவாளர்களோ அந்த நடிகரை பற்றி மிக மோசமான முறையில் அவர்கள் திட்டியும் மிக கேவலமான ஆபாசமான சொற்களில் பேசியும் ஒரு ஆடியோ பதிவை வெளியிடுகிறார்கள். அது முழுக்க அதுவும் வேகமாக பரவுகிறது. அப்படி பார்க்கிற போது 2 விஷயங்கள் நமக்கு தோன்றுகிறது. அதாவது 2 நடிகர்களுக்கு இடையிலான ஒரு போட்டி என்பது, அது தொழில் ரீதியான போட்டி என்பது, அது எப்படி நம்முடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் யுத்தத்தை போல இளைஞர்கள் மத்தியில் மாறிவிடுகிறது என்பதையும், எப்படி பரஸ்பரம் அவர்கள் இதற்காக மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தி தாக்கிக் கொள்கிறார்கள் என்பதையும், தங்களுக்கு பிடித்த ஒரு நடிகரின் மீது எவ்வளவு பெரிய ஒரு வழிபாட்டுணர்வோடு இருக்கிறார்கள் என்பதையும் பார்த்தபோது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏற்பட்டது. ஏனென்றால் இப்படி ஒரு கலாச்சார ரீதியாக சில தனி மனிதர்கள் மேல் இவ்வளவு பெரிய ஒரு வழிபாட்டுணர்வும் ஒரு அடிமை மனோபாவமும் உருவாகிறது என்பதும், அதன் காரணமாக இன்னொரு நடிகரை வெறுப்பது என்பதும் எப்படி சாத்தியமாகிறது என்று பார்க்கிற போது நாம் சினிமாவை ஒரு சினிமாவாக பார்க்கிறோமா, கலையாக பார்க்கிறோமா என்கிற ஒரு பெரிய கவலை ஏற்படுகிறது. இதுபோன்ற போக்குகள் என்பது இளைஞர்களினுடைய மன ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, அது சமூக ஆரோக்கியத்தையும் பெருமளவிற்கு சீர்குலைக்கக்கூடிய ஒன்று. பல சமயங்களில் இதுபோன்ற விஷயங்கள் காட்டுகிற தீவிரம் என்பது இளைஞர்களை அவர்களுடைய உண்மையான பண்பாட்டு உணர்விலிருந்தும் கலாச்சார உணர்விலிருந்தும் சமூக உணர்விலிருந்தும் மடைமாற்றி
போலியான கோபங்களையும் போலியான வழிபாடுகளையும் அவர்கள் உருவாக்கிக் கொள்வதற்கு வழிகோலி விடுகிறது. இதற்கு இணையான இன்னொரு சம்பவம், ஒரு குறிப்பிட்ட நடிகரினுடைய ஒரு திரைப்படம் வெளியாகிற போது அந்த திரைப்படத்தினுடைய முதல் காட்சி திரையிடப்படுவதற்கு சிறிது நேரம் ஏதோ ஒரு காரணத்தினால் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தாமதத்திற்காக அந்த படத்தை பார்க்க வந்திருந்த ரசிகர்கள் அவர்கள் அங்கே சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்துகளில் கல்வீசி இருக்கிறார்கள், ஒரு ஆட்டோவை கவிழ்த்திருக்கிறார்கள், சிலரில் அதற்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு வன்முறை செயலில் அவர்கள் ஈடுபட்டு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கலைபரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நடிகரினுடைய அந்த கட்டவுட் என்று சொல்வார்களே, அதற்கு அந்த கட்டவுட்டின் மீது தங்களுடைய இரத்தத்தை கீறி, தங்களுடைய உடலை கீறி இரத்தத்தை எடுத்து அதிலிருந்து அபிஷேகம் செய்த ஒரு செய்தியையும் கூட பத்திரிகைகள் வெளியிட்டிருந்தன. இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த சமூகத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வு மேலிடுகிறது. இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்கிற கவலை ஏற்படுகிறது. நம்முடைய நடிகர்கள் நிச்சயமாக மதிப்பிற்குரியவர்கள். அவர்களுடைய பின்பற்றுகளுடைய ரசனை என்பது அதற்கு உலகம் முழுக்க அப்படிப்பட்ட ஒரு ரசிகர் பட்டாளங்கள் பல நடிகர்களுக்கு இருக்கின்றன, பல கலைஞர்களுக்கு இருக்கிறார்கள். உதாரணமாக மறைந்த மைக்கேல் ஜாக்சன் எடுத்துக்கொள்ளுங்கள். உலகம் முழுக்க அவரை ஒரு கல்ட்டாக, ஒரு பெரிய பண்பாடாக ஏற்றுக்கொண்டு அவரை போல உடையுடுத்திக் கொள்பவர்கள், அவருடைய பாடல்களை வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல பல ராக் பாடல்களுக்கு இருக்கிறார்கள், நடிகர்களுக்கு இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விமர்சனத்திற்குரிய ஒரு விஷயம் அல்ல. அப்படியே இங்கும் சில நடிகர்களுக்கு அப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ரசனையை அவர்கள் எப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது அந்த கலையை கொண்டாடுவதற்காக அது பயன்பட வேண்டுமே தவிர அதற்கு பதிலாக அது பிறரின் மீதான வெறுப்பை கக்குவதற்கு அல்லது இது போன்ற ஒரு வன் செயல்களில் ஈடுபடுவதற்கு அல்லது வன்முறையான வார்த்தை பிரயோகங்களில் ஈடுபடுவதற்கு அல்லது அவற்றை ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் போல மாற்றுவது என்பது, அதை தங்களுடைய சொந்த கௌரவ பிரச்சனை போல மாற்றுவது என்பது நிச்சயமாக அந்த நடிகர்களுக்கும் பெருமை சேர்க்காது, அவர்கள் உருவாக்குகிற கலைக்கும் பெருமை சேர்க்காது என்பதை நாம் நிச்சயமாக நினைவில் கொள்ள வேண்டும். இதில் பார்க்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இது போன்ற ஒரு உணர்வு என்பது, அதாவது தான் நம்புகிற ஒன்றுக்காக இவ்வளவு தீவிரமான வன்முறையில் ஈடுபடுகிற மனோபாவம் என்பது சமூக ரீதியில் மிக மிக ஆபத்தானது என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு ஒரு சினிமா படத்திற்காக, ஒரு சினிமா நடிகருக்காக ஒரு சிறிய அளவில் இது போன்ற ஒரு ரகளையில் ஈடுபடுகிறார்கள், வன்செயலில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த மனோபாவத்தை வெகு எளிதில் சாதிய சக்திகளோ அல்லது மதவாத சக்திகளோ சுலபமாக பயன்படுத்தி கொண்டு விட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இத்தகைய மனோபாவம் கொண்டவர்களை ஒரு தவறான ஒரு சமூக நோக்கத்திற்காக அல்லது பிற சமூக மக்களுக்கு எதிராக தூண்டுவதற்கும் இதே மனோபாவம் வெகு எளிதில் பயன்படும். அந்த வகையில் தான் இந்த ஒரு வழிபாட்டு மனோபாவம் என்பது, இந்த வழிபாட்டிலிருந்து உருவாகக்கூடிய வன்முறை கலாச்சாரம் என்பது, அது மிகப்பெரிய அளவிற்கு வேறு பல சமூக வன்முறைகளில், சமூக மோதல்களை, மனிதர்களை பயன்படுத்துவதற்கான ஒரு தயாரிப்பு மையங்களாக இந்த களங்கள் இருக்கின்றனவோ என்கிற ஒரு பெரிய அச்சம் எனக்கு மேலிடுகிறது. அப்படி பார்க்கிற போது நாம் இது போன்ற விஷயங்களை நாம் வெறுமனே அது ஏதோ ஒரு ரசிகர்களுடைய உற்சாகத்தினால் நடக்கிற ஒரு விஷயமாக மட்டும் பார்க்கக்கூடாது. அதற்கு சமூக ரீதியான வேறு பல கடுமையான விளைவுகள் இருக்கின்றன, எதிர்மறையான விளைவுகள் இருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த ஒரு கண்மூடித்தனமான ரசிக மனோபாவத்திற்கு எதிராக நாம் இளைஞர்களை நாம் விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும். அவர்கள் செய்கிற காரியத்தினுடைய தன்மையை நாம் அவர்களுக்கு நினைவூட்டுவது மிகவும் முக்கியம். இதுபோன்ற விஷயங்களை எந்த விதத்திலும் நாம் ஊக்குவிக்கக்கூடாது. அப்படி ஊக்குவிப்பது என்பது சமூக நலன்களுக்கு ஒரு மிகப்பெரிய அபாயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.